அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். ஸதகல்லாஹுல் அதீம். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நிம்மதி. பூமி என்னும் உருண்டை பந்தில் சூரியன் உதிக்கும் எல்லா நாளும் படைப்புகள் அனைத்தும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள், வாகனங்கள், வானூர்திகள், தொழிற்சாலைகள், கல்வி நிலையங்கள் எல்லாம் ஏதையோ குறிக்கோளாக கொண்டு இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. சூரியன் உதிக்கும் முதல் மறையும் வரை ஒவ்வொரு நாளும் பல கோடி இயக்கங்கள் நடைபெறுகின்றன என்று தேடி பார்த்தால் அனைத்து தினமும் நோக்கம் ஒன்றுதான், அதுவே நிம்மதி. எல்லாரும் தேடும் மதி, எல்லாருக்கும் கிடைக்காத மதி ஒன்றே ஒன்றுதான், அதுதான் நிம்மதி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று மனிதர்கள் அனைவரும் நிம்மதியை தேடி ஓடுகின்றனர். ஆனால் அந்த நிம்மதியோ எட்டாத கனியை போல் மனிதர்களிடமிருந்து தூரமாகிக் கொண்டே இருக்கின்றன. கவலை, துக்கம், நெருக்கடி, சடைவு, தனிமை, நம்பிக்கை துரோகம், கவலை, நம்பிக்கை துரோகம், இயலாமை என மனிதர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் ஏராளம். அதில் சிக்கி தவித்து நிம்மதியை தொலைத்து திருவிழாவில் தொலைந்து போன குழந்தையை தேடுவது போல் நிம்மதியை தேடுகின்றான் மனிதன். ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விதமாக நிம்மதியை தேடி ஓடுகின்றான். மாணவனாக இருந்தா எப்படியாச்சும் 10ஆம் வகுப்பு முடிச்சாதான் நிம்மதி என்று நினைக்கின்றான். பின்னர் எப்படியாச்சும் 12ஆம் வகுப்பு முடிச்சாதான் நிம்மதி என்று நினைக்கின்றான். பின்னர் கல்வியிலே நல்ல பிரிவு கிடைச்சாதான் நிம்மதி, நல்ல வேலை கிடைச்சாதான் நிம்மதி, திருமணம் முடிச்சாதான் நிம்மதி, குழந்தைகளை வளர்த்தாதான் நிம்மதி, குழந்தைகளை படிக்க வச்சாதான் நிம்மதி, பசங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாதான் நிம்மதி, பேர குழந்தைகளுக்கு ஏதும் பண்ணி வச்சாதான் நிம்மதி, இறுதியில் செத்தாதான் நிம்மதி என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மனிதன் நிம்மதியை தேடி ஓடுகின்றான். வாருங்கள், தொலைந்து போன நிம்மதியை கண்டெடுக்கலாம். அது எங்கே ஒளிந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இது நிம்மதியை நோக்கிய பயணத்தொடர். எச்செயலை செய்தால் நிம்மதி கோட்டையின் திறவுகோலை பெறலாம் என்பது குறித்து மட்டுமே இத்தொடரில் பார்க்க போகின்றோம். அல்லாஹு தஆலா கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ர் செய்வதால் இதயம் நிச்சயமாக அமைதி பெறும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது நிம்மதி என்பது சுவனத்தில் மட்டுமல்ல, இவ்வுலகிலும் உள்ளது. கவலைகளிலிருந்து வீடுபட்டு நம்பிக்கையுடனும் சந்தோஷத்துடனும் உதட்டில் எப்பொழுதும் மாறா புன்னகையுடனும் இவ்வுலகிலும் வாழ முடியும். அது எப்படி? வாருங்கள் பார்க்கலாம். ஏழைகளின் எண்ணிக்கையை பாருங்கள், மக்கள் படும் இன்னல்களை பாருங்கள். வறுமையில் வாடும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? நான் இப்போது எந்த நிம்மதியை பற்றி பேசப் போகிறேன் என்று சிலர் நினைக்கலாம். பொருளாதாரத்தை பெருக்குவது எப்படி என்பது குறித்தோ, வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவது எப்படி என்பது குறித்தோ இத்தொடரில் நான் பேசப் போவதில்லை. மாறாக இதயத்தில் நிம்மதி என்னும் செடியை நடுவது எப்படி என்பது குறித்து மட்டுமே பேசப் போகின்றேன். நிம்மதி என்பது வாழ்வாதாரம்தான். ஆனால் காசு பணத்தை சம்பாதிப்பது போன்று அதை சம்பாதிக்க முடியாது. அதை அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் தர முடியும். அதை முதலில் நினைவில் வைக்க வேண்டும். ஆகவேதான் இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா, நிம்மதியான வாழ்வை உன்னிடம் நான் கேட்கின்றேன். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்களோ அதே போல் நாமும் அல்லாஹ்விடம்
தினமும் பிரார்த்தனை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்த அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.